ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்மிதாஸ் கிச்சன். இன்றைக்கி கிஸ்மிஸ் ஃப்ரூட் ஜூஸ் பார்க்குறோம். ஸோ நம்ம இப்போ ஜூஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 3 டம்ளருக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ டேட்ஸ் வந்து ஒரு 6 டேட்ஸ் எடுத்திருக்கேன். அத்திப்பழம் 3 எடுத்திருக்கேன். பிளாக் கிரேப்ஸ் வந்து ட்ரை கிரேப்ஸ் வந்து ஒரு கையளவு எடுத்திருக்கேன். ஸோ 3 டம்ளருக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நைட்டு இதை ஊற வச்சிடணும். டேட்ஸு 3யுமே போட்டு நைட்டு ஊற வச்சுக்கணும். இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னையுமே நான் அதை எடுத்திருக்கேன். இப்போ டேட்ஸில் கொட்டை இருந்துச்சுன்னா அதை கொட்டையை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் வடித்து நம்ம மிக்ஸி ஜாரில், பெரிய ஜார்லேயும் போட்டுக்கலாம், சின்ன ஜார்லேயும் போட்டுக்கலாங்க. பெட்டர் நீங்கள் பெரிய ஜாரில் போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எவ்வளோ ஜூஸ் வேணுமோ அது அந்த மாதிரி நம்ம ஜூஸ் போடுறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் வந்து 2 டேட்ஸு, ஒரு அத்திப்பழம், ஒரு 4-5 ட்ரை கிரேப்ஸ் ஒருத்தருக்கு சரியாக இருக்குது. இப்போ நான் 3 பேர்த்துக்கு அப்படிங்கிறனால எல்லாமே அதிகமாக எடுத்திருக்கேன். அது மாதிரி 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ நீங்கள் 1 டம்ளருக்கு அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ஜூஸோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் ஜூஸ் அடித்து எடுத்து குடிச்சிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கண்டென்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை சாப்பிடும்போது நல்லா ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆகும். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் இதை நான் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்ஸ் அயன் கண்டென்ட் இருக்குது. அதே மாதிரி அத்திப்பழம் வந்து ஃபோலிக் ஆசிட் இருக்குது. டேட்ஸ் வந்து மலச்சிக்கல் போக்கும். ஸோ நல்ல ஜூஸு வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா குட் ஃபார் ஹெல்த்து. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப்.